வீட்டில் உட்காந்து தான் மொபைல் பார்க்குறீங்க, அம்மாவுக்கு பக்கத்தில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டே தான் மொபைல் பார்க்குறீங்க. ஆனால் அந்த மொபைலில் நீங்கள் யார் கூட பேசுகிறீங்க, யாருக்கிட்ட சேட் பண்ணுறீங்க, யாருக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்க, யாருக்கும் தெரியாது. வாழ்க்கையில் தன்னை நம்பி இருக்கிற தலைவிக்காக உயிரையே கொடுக்கணும்னு இந்த மண்ணில் வேலு நாச்சியார் கீழே இருந்திருக்கிறாங்க. ஆனால் நம்ம நம்பி இருக்கிற அம்மா அப்பாவுக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோமா? பொம்பளை பிள்ளைங்க தான் சொல்லணும், ஆம்பளை பிள்ளைங்க தான் சொல்லணும். இந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் பாடம் மட்டுமா பார்க்குறீங்க, படம் மட்டுமா பார்க்குறீங்க, தேவையில்லாத தொடர்புகளோடும் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். தயவு செய்து நம்முடைய அப்பத்தா வேலு நாச்சியார் என்பது உண்மையாக இருந்தால் தேவையில்லாத யாரோடும் இந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் தொடர்பில் இருக்காதீர்கள். அதுதான் நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை உண்மையிலேயே நேசிப்பதற்கு அடையாளம். இந்த கொரோனா வர்றதுக்கு ஒரு வாரம் முன்னாடிங்க ஒரு பொண்ணு 12th படிக்கிற பொண்ணு மும்பையில் இருக்குது. அம்மா டாக்டர், அப்பா பெரிய காலேஜ் ப்ரொஃபஸர், ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான். அவங்க 2 பேரும் வேலைக்குன்னு போயிடுறாங்களா. அவளுக்கு இப்போ தான் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பெல்லாம் யாரோ அறிமுகப்படுத்தி விட்றாங்க. அந்த பிள்ளை யாரோ ஒரு இளைஞன் கூட பேசிக்கிட்டே இருக்குது. அந்த பையன் நீ சாப்பிட்டியா, உனக்கு காய்ச்சல் எடுக்குதா, நீ நல்லா இருக்கியான்னு ஒரே மெசேஜ் பண்ணுறான். இவளுக்கு அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அவன் முகத்தை பார்த்து மட்டுமே பேசிக்கிட்டே இருக்கிறா. 1 வருஷம் இது ஓடி இருக்கு. ஒரு நாள் அவங்க அம்மா வர ஒழுங்காவே படிக்க மாட்டேங்கிறேன்னு கோவமாக திட்டிருக்காங்க. பெத்த தாய் இது கூட செய்யக்கூடாதா? உடனே அந்த பொண்ணு அந்த பையனுக்கு மெசேஜ் போட்டா, எங்கள் அம்மா என்னை திட்டாங்க, நான் உன் கூட வந்துடுறேன், அவன் மெட்ராஸில் இருக்கிறான், நீ வந்துடு, உங்கள் வீட்டில் இருக்க நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடு. வீட்டில் இருக்க 80 பவுன் நகை 5 லட்சம் பணம் பேக்கில் போட்டு அவன் டிக்கெட் எடுத்து அனுப்பி விட்றான். மேடம் கிளம்பி போயாச்சு. யார்? 12th படிக்கிற பொண்ணு. மெட்ராஸில் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கி அவனுக்கு ஃபோன் பண்ணுறான். இல்லை ஆச்சரியம் என்னென்னா 1 வருஷமாக அவன் முகத்தை இப்போ பார்த்ததே கிடையாது. அவன் அனுப்பின ஃபோட்டோ அந்த டிபியில் இருக்கிற பிக்சர் தான். இதுதான் அவன் நினச்சிட்டு இருக்கிறான். இறங்கி அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுறா. பின்னாடி இருந்து ஒருத்தர் தோலை தட்டுறாரு. திரும்பி பார்த்தா வழுக்க தலையோட 60 வயசில் ஒருத்தர் நிற்கிறார். அவங்க அப்பாவோட மூத்தவர். அவர்கிட்ட தான் 1 வருஷமாக அந்த பிள்ளை சேட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. அவள் பயந்து போய் அங்கே இருக்கிற போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு அவளை ஒப்படைச்சு இந்த ஜெயிலில் தூக்கி போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு உண்மையிலேயே ஹீரோனா உங்களை பெற்ற அப்பா தான். நீங்கள் விரும்புகிற நடிகர் யாராவது உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா பக்கத்தில் வந்து உட்காருவாரா? என் பிள்ளைக்கு காய்ச்சலாக இருக்குது, என் ரசிகைக்கு காய்ச்சலாக இருக்குது, நான் 2 நாள் இங்கே இருந்துட்டு வர்றேன், ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு யாராவது வருவாங்களா? வரமாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்று என்றால் உயிரையே கொடுப்பதற்கு ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால் உங்களை பெற்றெடுத்த உங்கள் அப்பா மட்டும்தான் என்பதை இங்கே இருக்கிற பிள்ளைகள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் அப்பாவை தவிர யாரும் வரமாட்டாங்க. உங்கள் அப்பாவை தவிர உங்களுக்காக ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அதனால் ஹீரோ அப்படின்னா உங்கள் சொந்த ஹீரோ உங்கள் அப்பா தான். உங்களுக்கு சொந்த ஹீரோயின் யாருன்னா கீர்த்தி சுரேஷோ நயன்தாராவோ கிடையாது. அன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறார், இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. ஏங்கன்னு, ஒரு வழியாக நயன்தாராவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறார். பெத்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆனால் கூட இவ்வளோ சந்தோஷப்பட மாட்டார் போல. அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார், இந்த திரிசா பிள்ளைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப நிம்மதியாக இருப்பேன் அப்படிங்கிறார். அந்தளவுக்கு சினிமாவில் உள்ளவங்களை நம்ம ஆளுக நேசிக்குது பாருங்க. ஆனால் உண்மையிலே நம்ம ஹீரோயின் யாரு? நம்ம பெத்த அம்மா மட்டும்தான் நமக்கு ஹீரோயின்.